ஹலோ கைஸ். தளபதி விஜயை பற்றி சீமான் அண்ணன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்க இப்போயே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்து போட போகிற முக்கியமான கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு ஒன் டே நோட்டீஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சீமான் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியா வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. விஜயை பற்றி ஒரு 3 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட மாநாட்டுக்கு நீங்கள் போவீங்களா சார்? அவங்க கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? விஜய் நான் இன்வைட் பண்ணி நீங்கள் போவீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கு சீமான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக போவேன், விஜய் இன்வைட் பண்ணால் கண்டிப்பாக போவேன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் இன்வைட் பண்ணுவாரா இன்வைட் பண்ணலான்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு சீமான் போவாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இன்வைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயை நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக சந்திக்கிறதா சொல்கிறாங்களே சார், விஜய் நீங்களும் மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிறதா சொல்கிறாங்களே சார், அதெல்லாம் உண்மை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இவர் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன கள்ளக்கதர்களால் மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்குது, இப்போ நாட்டில் பிரச்சனை அண்ணன் தம்பியை சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நீங்களும் கூட்டணி சேருவீங்களா சார் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் விஜய் நீங்களும் கூட்டணி வச்சுக்கிடுவீங்களா சார், 2026 சட்டமன்ற தேர்தல் நீங்கள் 2 சேர்ந்து செயல்படுவீங்களா, நீங்களோட கூட்டணி வச்சுக்கலாம் கேட்டதுக்கு சீமான் வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் விஜய் சொன்ன பாணிலே சொல்லிட்டா ஐ எம் வெயிட்டிங் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இந்த விஜய் நிறைய படத்துலலாம் ஐ எம் வெயிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீமான் ஐ எம் வெயிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ சீமான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இவ்வளோ தான் விஜயை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பை கிளப்பிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சப்போர்ட் இருக்குது. அண்ட் சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ இந்த 2 கூட்டணி கட்சி, அதாவது இந்த 2 கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுக்கிச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நிறைய திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் நடக்கும்போது பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இதே வீடியோஸ் பார்த்துக்க இப்போவே நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுருங்க. அப்படி தான் அடுத்த போட முக்கியமான கணசாகவே உங்கள் மொபைலுக்கு ஒன்றைக்கு நோட்டீஸ் வரும். ஸோ நாளை சந்திக்கலாம். பை பை. See you. நாளைக்கு ஒரு நல்ல அப்டேட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பை பை. See you. நான் உங்கள் கார்த்தி.